நெல்லை அருள்மிகு கைலாசநாத சுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை சந்திப்பு கைலாசபுரம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அருள் தரும் சவுந்தரவல்லி அம்பாள் சமேத அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் நடைபெறும் பல்வேறு திருவிழாக்களில் வைகாசி பெருந்திருவிழா மிக சிறப்பாகும். இந்த ஆண்டுக்கான வைகாசி திருவிழா இன்று காலையில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த திருவிழாவையொட்டி அதிகாலை நடை திறக்கப்பட்டதும் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலையில் பூஜைகள் நடைபெற்று கொடிப்பட்டம் வீதி உலா வந்தது. தொடர்ந்து சுவாமி அம்பாள் சுவாமி சன்னதிக்கு முன்புள்ள கொடிமரத்திற்கு முன்பு அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் எழுந்துருளினர். கொடிக்கு பூஜைகள் நடைபெற்று கொடியேற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு பல்வேறு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு புது வஸ்திரம் அணிவித்து மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். 10 தினங்கள் நடைபெறும் திருவிழாவில் தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி அம்பாள் வீதி உலா நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வருகிற 13ஆம் தேதி திருத்தேரோட்டம் நடைபெறவுள்ளது.
பாக்கியோட அப்படியே பழனியை அடுத்த நெய்க்காரப்பட்டி கே வேலூர் அருள்மிகு மண்டகாளியம்மன் உச்சிகாளியம்மன் கோவிலில் 32வது ஆண்டு பூக்குண்டம் இறங்கும் நிகழ்ச்சியில் சுமார் 5000 பக்தர்கள் பூக்குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். பழனியை அடுத்த நெய்க்காரப்பட்டி கே வேலூர் அருள்மிகு மண்டகாளியம்மன் உச்சிகாளியம்மன் கோவிலில் கடந்த மாதம் வைகாசி திருவிழா விமர்சையாக துவங்கியது. நேற்று சண்முக நதியிலிருந்து மேளதாளங்களுடன் புனித நீர் கொண்டுவரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இரவு அம்மன் ரத ஊர்வலம் நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற பூக்குண்டம் இறங்கும் விழாவில் 5000க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் பூக்குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். சுமார் 4 மணி நேரம் பூக்குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. கோவில் முறைக்காரர் முதலில் இறங்கியவுடன் பக்தர்கள் இறங்கினர். 2 கைகளிலும் தீச்சட்டி, குழந்தைகள் கரும்பு தொட்டிலில் குழந்தை, அம்மன் வேடமணிந்து என பல்வேறு வகையில் பக்தர்கள் பூக்குண்டம் இறங்கி வேண்டுதலை நிறைவேற்றினர். ஒருவர் நாதஸ்வரம் இசைத்தபடியே பூக்குழி இறங்கினார். தொடர்ந்து கிடா வெட்டுதல், பொங்கல் வைத்தல் என விழா நடைபெற்றது. இதில் சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பக்தர்களின் வருகை அதிகமாக காணப்பட்டதால் இன்ஸ்பெக்டர் தென்னரசு தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சிவகங்கை ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் இன்று கிருத்திகை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் கிருத்திகை திருநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இத்திருக்கோவிலில் பரிவார தெய்வங்களுடன் முருகப்பெருமான் குழந்தை வேலாயுத சுவாமியாக அருள்பாலித்து வருகிறார். முன்னதாக மூலவர் குழந்தை வேலாயுத முருகப்பெருமானுக்கு திருமஞ்சன பொடி, மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிரதம், சந்தனம் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து பட்டு வஸ்திரம் சாற்றி தாமரை மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு பூஜைகள் மற்றும் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து 7 முக தீபாராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். நாமக்கல் மணப்பள்ளி சிவாலயத்தில் வைகாசி மாத பிரதோஷ விழா, ஏராளமானவர்கள் சிவ தரிசனம். நாமக்கல் மாவட்டம் மணப்பள்ளி கிராமத்தில் உள்ள அருள்மிகு பிரகநாயகி உடனுரை பீமேஸ்வரர் ஆலயத்தில் இன்று வைகாசி மாத பிரதோஷ விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக மூலவர் பீமேஸ்வரருக்கும் பிரதோஷ நாயகர் நந்தியம் பகவானுக்கும் பஞ்சாமிரதம், தேன், பால், தயிர், கரும்புச்சாறு, மஞ்சள், சந்தனம், விபூதி, ஸ்வர்ணம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வில்வம் மற்றும் உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்த பின் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது. இந்த பிரதோஷத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவதரிசனம் செய்தனர். பஞ்சவர்ணாகிரமாவோம் மகரபதன்மாவோம் அக்னியத்பாகிரமாவோம் சுமியத்பாகிரமாவோம் விஸ்வோதிருத்தும்மந்தான்மாவோம் தேவாகிரமாவோம் குமார் கணஸ்வாமியன்மாவோம் சிவஸ்வாமியன்மாவோம் சர்வஸ்வாமனமாவோம் சனாதனாகிரமாவோம் அனந்தசக்தன அசோக்யாகிரமாவோம் பார்வதி விருந்தனாகிரமாவோம் கங்காதராகிரமாவோம் ஏகவர்ணாகிரமாவோம் திரிவர்ணாகிரமாவோம் மனோகராகிரமாவோம் ஸ்ரீ நந்திகேஸ்வர பிரமாணமுர்தயே நமகஷ்டோத்திர பூஜாம் கிரஜயாமி.
Redrayam Ravanam Ravanakshanayadhananodavasidadraya Vakarundaya Suryakodhi Suprabhadinam Ramesh Bhimeshangala Parameshware நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் 400 ஆண்டுகள் பழமையான எல்லையம்மன் ஆலயத்தில் உள்ள ஏகாம்பரநாதருக்கு வைகாசி மாத பிரதோஷத்தினை முன்னிட்டு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம், விபூதி என பல வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் சரக்கொன்றை மலர் வனத்திற்குள் சிவபெருமான் அமர்ந்துள்ள அலங்காரம் செய்யப்பட்டு மகா கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் விநாயகர் ஆலயத்தில் வைகாசி பிரதோஷ விழா. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ வல்லப விநாயகர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ விசாலாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ பானலிங்க விஸ்வேஸ்வரருக்கு வைகாசி மாத பிரதோஷத்தினை முன்னிட்டு பல வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் மகா கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மலை போல் குவித்து வைக்கப்பட்டிருந்த சாதம், 200 கிடா கறி, விடிய விடிய அணையாமல் எரிந்த அடுப்பு, 20,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் மட்டுமே பங்கேற்று கறி விருந்து. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கோவில் திருவிழாவில் 20,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் மட்டுமே பங்கேற்று கறி விருந்து விமர்சையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கருத்தலக்கம்பட்டி புதூர் வடகாட்டான் கருப்புசாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலில் பல 100 ஆண்டுகளாக ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் திருவிழா நடந்து வருகிறது. இக்கோவிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு முன்பாகவே பெண்கள் வர கட்டுப்பாடு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. திருவிழாவில் பெண் குழந்தை முதல் வயதான மூதாட்டி வரையிலான பெண்கள் பங்கேற்க அனுமதி கிடையாது. இக்கோவிலிருந்து விபூதி முதல் பூஜை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் எந்த பொருளையும் கோவில் எல்லையை தாண்டி கொண்டு செல்ல அனுமதி இல்லை. விழாவில் தமிழகத்தின் பல பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் ஆடுகள், அரிசி, காய்கறி உள்ளிட்டவற்றை நேர்த்திக்கடனாக கோவிலுக்கு வழங்குவர். 3 வருடத்துக்கு ஒருமுறை நடைபெறும் இத்திருவிழா இவ்வாண்டு மே 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. தொடர்ந்து வடகாட்டான் கருப்புசாமிக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வாக ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் கறி விருந்து நேற்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் தொடங்கியது. நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்ட 200க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியிடப்பட்டு சமைக்கப்பட்டன. 300 மூட்டை அரிசியில் சாதம் தயாரானது. இந்த கறி விருந்தில் அங்கு கூடியிருந்த சுமார் 20,000க்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு சாதமும் ஆட்டுக்கறி குழம்பும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இன்று நடந்த கறி விருந்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் நத்தம், செந்துறை, சானார்பட்டி, குட்டுப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆண்கள் கலந்து கொண்டனர். மேலும் கோவிலில் செய்யப்படும் ஆட்டுக்கறி மற்றும் சாதம் மீதமானால் அப்பகுதியிலேயே குழி தோண்டி புதைக்கப்படும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் வைகாசி அமாவாசையை முன்னிட்டு அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் மகா அபிஷேகம். ஆண்டுதோறும் வைகாசி அமாவாசை தினத்தில் அண்ணாமலையார் ஆலயத்தில் உள்ள பெரிய நாயகர் என்று அழைக்கப்படும் உற்சவர் மூர்த்திக்கும் உண்ணாமுலை அம்மனுக்கும் பிரம்மாண்டமான அபிஷேகம் நடைபெற்றது. அமாவாசை தினத்தில் 2ஆம் பிரகாரத்தில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்தாபன பூஜை செய்யப்பட்டு பிரம்மாண்ட அபிஷேகம் தொடங்கியது. பச்சரிசி மாவு, அபிஷேக பொடி, 1500 லிட்டர் பால், 500 லிட்டர் தயிர், 5 மிகப்பெரிய அண்டாக்களில் பஞ்சாமிர்தம், 2 அண்டாக்களில் தேன், 2 அண்டாக்களில் சுத்தமான பசுனை, 5 அண்டாக்களில் மருத்துவ குணமுள்ள விபூதி, 300 லிட்டர் இளநீர், அனைத்து பழங்களில் இருந்தும் எடுக்கப்பட்ட பழச்சாறு வகைகள், 3 அண்டாக்களில் சாதம்,
ஆகமத்தில் கூறப்பட்டு 30 வகை அபிஷேக பொடி வகைகளை கொண்டும் பல்வேறு அபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மல்லி, கனகாம்பரம், மரிக்குழந்து, அரளி, வில்வம், சாமந்தி, வெள்ளை சாமந்தி, சம்பங்கி, நாகலிங்கப்பூ, நீலோத்பவம், செம்பருத்தி, இட்லி பூ, மனோரஞ்சிதம் உள்ளிட்ட சுமார் 1/2 டன் அளவு கொண்ட பூக்களால் அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்தபன பூஜையில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்ட அந்த புனித கலசத்திலிருந்த நீரால் அண்ணாமலையாருக்கு பிரம்மாண்ட அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை நடைபெற்றது. இதில் பிரதான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.